ஏண்டா எனக்கு விளங்காம எனக்கு சரியா விளங்குற நிலை வராம நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு இயல்பு தன்மை தான் மனுஷன் தன்மை. அதுக்கு நாம முதலுரிமை கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையை பார்க்கக்குள்ள நாம ஏன் இந்த ஒரு நாளைக்கு வந்து உறவாட்டம் நடத்தி போட்டு சரி இன்றைக்கு எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டேன் போங்க நீங்க முடிஞ்சு ரெண்டு அனுப்பாம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் நேரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் பேசி ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆராய்வு செய்கிறோம். விளங்குதா பெயினண்டு? இதுதான் காலம். அப்ப 40 வயசுல நபிப்பட்டம் கிடைச்சும் 53 வயசு வரைக்கும் இபாதத்து தொழுக என்று சொல்லி எதுவும் கொடுக்காம சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த நபியும் அந்த சஹாபாக்களும் என்னென்ன விஷயம் எல்லாம் பேசியிருப்பாரு, எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும், எவ்வளவு சிந்தனைகள் அங்க துறக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்கள் செல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பாருங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காளன்னு. ஒவ்வொருத்தரும் சொன்ன பதில்கள், ஒவ்வொருத்தரும் அந்த நபியோட பேசின பேச்சுக்களை எல்லாம் ஆர்வமா சிந்திச்சு பாருங்க. அவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சாளா, புத்தகம் எடுத்து படிச்சாளா, இல்ல அச்சிடப்பட்ட புத்தகங்கள் இருந்துச்சா, இல்ல ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துறதுக்கு அங்க மாஸ்டர் மாதிரி இருந்தியா? அப்ப இப்படியான எந்த வசதி வாய்ப்பும் இல்லாம அவங்க அறிவுல சிறந்தவர்களாகவும் அவங்க பேசின பேச்சுக்கள்ல சிறந்த சிந்தனையாளர்களாகவும் அவ சொன்ன வார்த்தைகள் பெருமதியாகவும் இருக்கிற அளவுக்கு அவ வந்திருக்காக, மார்க்கத்தில் அவ அப்படி இருந்திருக்காக என்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் இன்னைக்கு எவ்வளவோ நவீன உலகம் வந்தும் இன்னைக்கு மார்க்கம் என்கிற அடிப்படையில நம்மகிட்ட எந்த அளவுக்கு அறிவு இருக்கு, எந்த அளவுக்கு நம்மளோட சிந்தனை இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதுல பற்றுதலா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்துல நம்மளோட நேரத்தை செலவழிக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப முன்னிருந்த சஹாபாக்கள் படாத கஷ்டங்கள் படாம நீங்க ஜன்னத்துக்கு போறத லேசா எண்ணிக்கொண்டீங்களாண்டா அவங்க பட்ட கஷ்டங்கள்ல நாமளும் படாம ஜன்னத்துக்கு போக 7 ஆண்டு வேதவசனம் செல்லுதா இல்லையா? அப்ப மார்க்கத்துக்காக, இந்த வழிக்காக, இந்த கொள்கைக்காக, இந்த களிமாவுக்காக என்னத்தை கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லுங்க, என்னத்தை நாம கஷ்டப்படுறோம் சொல்லுங்க. அப்படியெல்லாம் இருந்துகிட்டு ஜன்னத்துக்கு போகணும்னு நினைச்சா போகலாமா? அந்த வேதவசனம் செல்ற அடிப்படையில போக இல்லாதவா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்தியாவுல. நாங்க எங்க இருக்கோம்? இலங்கையில. உங்களுக்கும் எங்களுக்கு இடையில உள்ள தொடர்பு என்ன? இந்த தொடர்பு ஏற்பட்ட எதால? இந்த தொடர்பு இன்னும் வேறு பிரிக்குதா, நம்மளை ஒன்று சேர்க்குதா? உணர்வு ரீதியாக ஒரு நிலைக்கு கொண்டதுவா? உணர்வு ரீதியாக ஒரு நிலைப்படுத்துறோமா இல்லையா? அப்ப இதுக்கு சில சொல்லக்கூடாத ஒரு ரகசியம், ஏதோ ஒரு அகுல் பைத்தியங்கிற ஒரு குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. இல்லாம நாம இன்னும் செய்ய மாட்டோம். இப்படியான ஒரு நிலைக்கு அல்லாஹ் உள்ளது நம்மளை சேர்த்திருக்க மாட்டான், சேர்க்க மாட்டான். அப்ப அதனால இங்க நாம பிடிக்க வேண்டியது என்னன்னா அறிவு தான். நாம நிக்க வேண்டியதும் அறிவு தான், நிலைக்க வேண்டியதும் அறிவு தான். இந்த அறிவுக்காக வந்திருக்கணும். இங்க அனசாபிஷுக்காக வந்தீங்கன்னா விட்டு போட்டு ஓடிடுவீங்க. ஏன்னா அனசாபிஷு உங்களை மாதிரி ஒரு மனுஷனுங்கிறத விளங்கிக்கொள்ளுங்க. விளங்குதா சொல்றது? இதுதான் எங்களுக்கு எம்.எஸ். அப்துல்லா அவங்க புரிய வச்சு தந்த அறிவு விளக்கம், தெளிவு. அப்ப அனசாபி சேர்ந்த மோடி நினைச்சுக்கிட்டு வராங்க, என்னோட இருக்க மாட்டார். நான் அவகளை தூக்கி தலையிலையும் வைக்க மாட்டேன். ஆனா அறிவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வாராங்களா? அறிவைத்தான் அவங்க இங்க நம்பி வந்தாங்களா?
அவங்க இங்க சருக மாட்டார், சருகி போக மாட்டார். அவர்களுக்குரிய அறிவு இங்க ஆயிருக்கு. அவ உலகத்துல எங்க ஒண்ணும் பண்ணாலும் போட்டு எங்க ஒண்ணும் பண்ணாலும் தேடட்டும். எங்க ஒண்ணும் பண்ணாலும் இங்க எடுக்கிற அறிவை கொண்டு போய் உரசியும் பார்க்கட்டும். பூரண சுதந்திரம் இருக்கேன். உரசி பார்த்தா தான் எத்தின கரெக்ட் விளங்கும் இல்லையா? அதனால வேதம் செல்ற முறைக்கு சிந்திப்பவர்கள் உண்டா? சிந்திக்காத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமானவன் என்று சொல்ற மாதிரி உஸ்தாது சொல்றாங்க, சிந்திக்காத மனிதன் சீர்கட்ட மிருகம் என்றார். அப்ப இந்த மார்க்க ரீதியாக நாம சிந்திக்கிறது, சிந்திக்க வாரது, சிந்தனையால அறிவை பெற்றுக்கொள்றது, அறிவை பெற்றுக்கொண்ட அறிவால சிந்திச்சு தெளிவை காண்றது எல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? படிப்படியா கட்டங்கட்டமா நம்மளோட உள்ளத்தில நடந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதோட நம்மளோட அன்றாட தேவைகளை நாம் என்ன செய்யும் முடியுமான அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு கணக்கா போகக்குள்ள ஒரு 45-50 வயசு ஆகக்குள்ள இதுக்கு மேல நமக்கு உதவி செய்கிறவன் யாரு? கூட இருக்கிற பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அவனால முடியுமே அல்லாமல் நம்மளோட கூட இருக்கிற நம்மளோட குடும்பம் சரி, நம்மளோட உறவுகள் சரி, அம்மா அப்பா உம்மா பாப்பா சரி, யார் இருந்தும் செய்யல அது நமக்கு அந்த உதவியை. கூட பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாவால நமக்கு அந்த நேரம் என்ன செய்யலாம்? உதவ முடியும், உதவுவான். அப்படி உதவுற, அப்படி ஒரு உதவி கிடைக்கிற வழியத்தான் நாம காட்டுறோம். அப்படி உதவுற, அப்படி உதவி கிடைக்கிற ஒரு வழிதான் மார்க்கம் என்கிறது. அந்த வழிய அறிவு ரீதியாக தெளிவு கண்டு நாம பிடிச்சோம்டா, பிடிக்கிற இடம் வந்துட்டா கட்டங்கட்டமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறோம். அப்ப இடையில அந்த வழியால போகாம, அந்த வழிய போக விடாம ஒருத்தம் மட்டும்தான் நம்மள என்ன செய்வோம்? கடைசியே இருக்கான். அவனை கொஞ்சம் இனங்கள் இருக்கணும். அவனோட மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இல்லையா? மலக்குகளும் நம்மள அந்த வழியால போறதை கெடுக்க மாட்டாங்க, ஜின்களும் அந்த வழியால போறதை கெடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் செய்தா என்ன செய்வான்? ஏன்னா கெடுக்கவாண்டு அல்லாட்ட கேட்காம கெடுப்பேன் அவ்வளவு உறுதியா சொல்லியிருக்கானுண்டா. அவன் லேச நம்மளை கெடுத்துருவானுங்கிற நம்பிக்கை அவன் டெலிக்கு. நான் பாருங்க அதை செஞ்சு காட்டுவேன் என்று சொல்லுன்னு அர்த்தம். அதை லேச செய்யக்கூடிய பிளான், ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? அப்ப அவன் கெடுப்பேன், நான் இன்சையும் ஜின்னையும் என்ன செய்வேன்? கெடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்றா அவன்கிட்ட அழகான ஐடியா, அழகான பிளான் இருக்கு. அது என்ன? என்ன நோக்கத்துக்காக மார்க்கம் வந்துச்சு? என்ன நோக்கத்துக்காக களிமா சின்னம்? என்ன நோக்கத்துக்காக கொள்கையில சரிப்பட்டோம்? என்ன நோக்கத்துக்காக ரசூல்மாரெல்லாம் வந்தாக? என்ன நோக்கத்துக்காக வேதம் எல்லாம் தரப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை மறக்க வச்சு, மறதியில நம்மள மூழ்க வச்சு, வராது போதுமே, கெடுத்தாச்சா? அவ்வளவு எப்படி பிளான்? அப்படியே அவன்ட்டு ஒரு பாரிய பிளான் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்க சொன்னீங்க, ஏகம்ங்கிறது எண்ணத்தால பிடிக்கணும். சொன்னீங்களா இல்லையா?
அப்ப இப்பதான் நமக்கு அந்த புரிதல் வந்திருக்கு. ஏக வியாபக நிலைய எண்ணம் என்ன செய்யணும், அதுல சரிபடணும். அதைத்தானே நாம இப்ப எத்தனை வருஷமா சொல்றோம். ஏகம் என்று சொல்லி ஒரு நிலை இருக்கி, அந்த ஏக நிலையில நான் என்று சொல்லி உங்களோட எண்ணத்தை என்ன செய்ய, நான் ஏகமா இருக்கேன் என்று தெரிப்படுத்துங்க. அது இவ்வளவு காலம் அது புரியாம இருந்தது. அதை புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு அறிவு வராம இருந்ததுதான் காரணம். ஏனென்றால் அது புரிஞ்சு கொள்றதுக்கு அறிவு படிப்படியத்தான் வரும் என்று எங்களுக்கும் தெரியும். ஏன் எங்களுக்கு தெரியும்? இந்த வழியில வந்த அந்த வழியால நாங்களும் வந்தோம். எங்களுக்கு அப்படித்தான் பிடிச்சோம். நாங்களும் எங்களுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் போயிருக்கு. நாங்க அந்த ஏகத்துல தரிச்சு இருந்து அந்த ஏகத்தை சுத்தி பார்த்து அதுக்குள்ள இருந்து மூழ்கி, அப்ப இன்றைக்கு அதை உங்களுக்கு தெளிவா விளக்கி காட்டுறேன்டா, தெளிவா நீங்க இருக்கிறீங்க என்று நாங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஊற்றுறேன்டா. முதல் எங்களுக்கு அனுபவத்தில் இருக்கணுமா இல்லையா? இல்லாட்டி அது ஏமாத்துற மாதிரி போகாது. நாளைக்கு உங்களுக்கோ சேர்த்தா நாங்க மறுமையில் ஒளிமி நிக்கிற முகமது கனி வந்தாரா, அவரை நாங்க இப்படி ஏகமா இடிக்கான்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தினமண்டு அந்த வேலையில மார்க்கத்தில செய்வார். ஏமாத்துறவன் ஏமாத்தப்படுவான். அப்ப ஈனைக்கு உண்மைக்குண்மையாக அனுபவத்தில் நீங்க உணர்றதுக்காகத்தான் உஸ்தாத் சொல்றாங்க, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி, தூயோன் துணை இருக்கி, நம்பி உள தூய்மையோடு செயற்படு தம்பி என்று சொல்றார். அப்ப ஈனைக்கு உள தூய்மையோடு நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி அந்த நிலையில நீங்க சரிபட்டீங்களா, அந்த சரிபடுற நீங்க அந்த நிலையில இருப்பீங்களா இல்லையா? சரிபடுறக்குள்ள நீங்க சரிபடுறீங்க என்றா இருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க இருக்கக்குள்ள மரம் அது உறக்க நிலையா? மரம் உறங்குமா? அந்த நிலை உறக்கம் என்று சொல்லி பாப்பீங்களா? நான் இருக்கேன் என்று பாப்பீங்களா? அப்ப நீங்க இன்ன ரூமுக்குள்ள இருக்கிறது உங்களோட சொந்த இருப்பா? இங்க நான் இருக்கேன் என்று பாக்குற அது சொந்த இருப்பா? அதை நோக்கி நீங்க பயணம் போறதுதான் என்ன பயணம்? மிஹ்ராஜ். உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவார். இப்ப எங்க இருக்கு? கூடவே இருக்கு நீங்க போற வழி. பிரான நரம்பை விட சமீபமாக நான் என்று இருந்துகிட்டு அவனே காட்டுறான் உங்களுக்கு அந்த வழியை. அவன் இல்லாம நீங்க போக முடியாது. ஏன்? அவனுக்கிட்ட நீங்க என்ன என்று கேட்டீங்க? எனக்கு அந்த நேரான வழியை காட்டுன்னு கேட்டீங்களா இல்லையா? அப்படி அந்த நேரான வழியை காட்டுற யாஹாதி உங்களுடைய பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கானா இல்லையா? அப்ப நீங்க முதல் அந்த நேர்வழியை காணணுமா, காட்டுறவனை காணணுமா? காட்டுறவனை பிடிக்கணுமா, காட்டுறவனை நம்பணுமா? அவனை நம்பினத்தனங்க. அவன் இன்னைக்கு நீ இதாலாம் போறேன்னு அந்த வழியை காட்டுவான். முதலாவது நமக்கு ஒரு பாதை ஒரு வழி தெரியாட்டி, சரியா, வழிய கண்டுகிட்டா போய் எந்த வழியால போறேன்னு கேட்கிற நாம இல்லையே. முதல்ல இன்னைக்கு நிக்கிற ஒரு ஆளை முதல் பிடிச்சி அந்த வழியை காட்டுறவனை பிடிப்போமா இல்லையா? ரெண்டுதான் இந்த ரோட்டால இப்படி போன இப்படி போறேன்னு கேட்போம் இல்லையா? முதல் நமக்கு வழிகாட்டுறவனை நமக்கு அமையணுமா இல்லையா? வழிகாட்டுறவன் நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப இப்ப நான் என்று சொல்லி அந்த உணர்வை பிடிச்சா, அல்லாஹ் சொல்லி நீங்க நினைவு படுத்தினா, அந்த நிலைக்கு பேரு தான் யாஹாதி. என்ன? நேர் வழி காட்டுபவன்.
அவனுக்கிட்ட நீங்க எனக்கு நேர் வழியை காட்டுன்னு கேட்டேன். அவன் இவ்வளவு காலமாக கேட்டாது அவனுக்கு விளங்கிருக்கிப்பான். கொஞ்ச காலமா தான் விளங்கிருக்கு. அப்படி எடுக்கலாமா? இல்ல நமக்கு இப்பதான் அவனுக்கிட்ட கேட்டிருக்க விளங்கிருக்கா? அவனுக்கு கேட்காத பொழுதும் இல்லை, விளங்காத பொழுதும் இல்லை. அவனுக்கு நமக்கு இப்பதான் கரெக்டா விளங்கிருக்கு, கரெக்டா புரிஞ்சிருக்கு, கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப நேர் வழி காட்டுறவன் எங்க இருக்கான்? அவன் ஏகமாக இருக்கிற நிலைய உங்களுக்கு காட்டினானா? காட்டினத்தால் அங்க நீங்க இப்ப அந்த வசனம் சொன்னீங்க, எண்ணத்தால் அதை எடுக்கணும் பண்ணு, அவன் தான் காட்டின உங்களுக்கு. இப்ப புரியாது. அவன் தான் உங்களுக்கு அதை ஏகம் பண்ணி சொல்லி எண்ணத்தால அந்த நிலையை எடு என்று சொல்லி யாரு காட்டினிருப்ப உங்களுக்கு? நான் சொல்லி தந்தால் மட்டும்தான். நான் சொல்லி தந்தத அவன் உங்களுக்கு என்ன செய்யறான்? இப்ப காட்டித்தாரான், உணர்த்தித்தாரான். இப்ப நான் சொல்லி தந்ததை விட்டு போட்டு இப்ப நீங்க எதை எடுக்கணும்? காட்டி தரது. காட்டி தந்தத்தை உணர்த்தி தந்தத்தை எடுங்க. நான் சொல்லித்தர விஷயம் வாழைப்பழத்துல தோல் மாதிரி. நீங்க எடுத்தது பழம் வந்துட்டா அப்ப தோலை கொஞ்சம் கழட்டி விட்டுருங்க. தோலை வச்சுக்கிட்டு குழம்பக்கூடா. தோலை வச்சுக்கிட்டு இந்த தோலை என்ன செய்கிறீங்க யோசிக்க கூடா. இந்த பழத்தை நாம பக்குவமா எடுத்து பக்குவமா சாப்பிடுறதுக்குத்தான் தோல்றி. இதுதான் வழிகாட்டுற முறை. இப்ப வழிகாட்டினவரை தலையில தூக்கி வைக்க சொல்றியா? இல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தையை தலையில தூக்கி வைக்கிறையா? அதுதான் பாதை கண்டு கூறும் மேதை பாதம் பார்த்து பணிகிற. அதுக்குரிய கண்ணியம், அதுக்குரிய அதுதான் இன்னைக்கு இருக்க அல்லாமல் உணர்த்துறவன். நீங்க உங்களை கூட்டிக்கிட்டு போறவன உங்களுக்கு கூடவே இருக்கான்னு காட்டித்தாரது தானே எங்கட பொறுப்பு. ஏனடா எங்களுக்கு அவன் தான் என்ன செஞ்சான்? அந்த காட்டி தந்து உணர்த்தி தந்து இன்னும் நீ இருக்காண்டு அந்த இரிப்புல கொண்டு போய் என்ன செஞ்சான்? நீ நிலை அனித்தியமா இலி. அசலான சொன்ன மாதிரி பேரண்டம் யாவும் நீ என்றிரி. நீ ஹலீபா என்னுடைய அந்த இனிப்பு நிலையா அமைச்சு தரணும். அது வரைக்கும் எதை விட்டுறாதுங்க. அதுதான் முகமது கண். அதுதான் கரெக்டான பதில். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். என்ன விட்டுறாதுங்கன்னு நான் சொல்றதுக்கு அர்த்தம் தான். என்ன விட்டுறாங்கன்னா காத்தாங்குடியில் இருக்கிற அனசாபிச விட்டுறாதுங்கன்னு அர்த்தம் இல்லை. அனசாபிச வேணும்னா உங்களோட தேவைக்கு பயன்படுத்த எடுத்துக்கங்க. ஆனா அந்த நானை விட்டுறாதுங்க. அது அவன், நீங்க இல்லது. அதை உணர்த்தி தரும் வரைக்கும், அந்த ஏக வியாப நிலை நீங்க உணரும் வரைக்கும் அவனோட இருங்க. எக்கணமும் அவனோடு இதண்டற்றி இருங்க. உங்களை வளமையா சொல்றதா, உலகத்தில யாராலையும் உங்களை சறுக்கையில நீங்க சருகை மாட்டீங்க. உன்னை நீ உணர உரிய தியானம் செய். உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ரு செய்ய சென்னது இதைத்தான். உன்னை கொஞ்சம் நோக்கு, உண்மை செல்றன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் போது அது காட்டினது இதைத்தான். இதுதான் தூய கலை. இந்த கலையில முன்னேறதுக்கு ஒரு துணைவன் ஒஸ்தாதான் அவசியம், அவ்வளவுதான். ஏன் அதுல முன்னேறின ஒஸ்தாதான் இருக்கும்.
தன்னை தூக்கி வை என்று காட்டுற உஸ்தாது மாதிரி செய்வாரா? குடிபடுகிற நல்ல தெளிவைத்தான் நான் தாரேன், ரெக்கார்டுலையும் தாரேன். அப்ப இப்ப உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவன் உங்களோட பிரான நரம்பை விட சமீபமா இருக்கானா? அவன் உங்களுக்கு ஏகமா இருக்கிற நிலைய எண்ணத்துல பாரு, எண்ணிப்பாரு, நினைச்சுப்பாரு, நினைவுல பாரு, நினைவுல எடு என்று உணர்ச்சி தந்தானா? அப்ப இவ்வளவு காலமும் பேசின பேச்சுக்கு இப்பதான் உள்ளுப்பம் உணரக்கூடிய பக்குவம் உங்களோட உள்ளத்துக்கு வந்திருக்கு. உணரக்கூடிய பக்குவத்துக்கு உங்களோட உள்ளம் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சொன்னா இது பேச வேண்டிய விஷயம் தானே பாரிஸ்? சொன்னா மைக் நல்லம் அவருக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தது நல்லம். நல்ல ஆர்வத்தோட தானே இருக்கிறாங்க. அப்ப அறியணும் என்ற தாகம் இருக்கே, அறியணும் என்ற தாகம் அவருக்கு இயல்பா வரணும். அதுக்கு யார் அறியணும் என்ற அந்த தாகம் வரணும்? அதுதான் தன்னை அறியணும். அப்ப தன்னை அறியணும் என்று வந்துட்டா நிச்சயமா அவர் யார அறிகிற நிலைக்கு வருவாரு? நாயன அறிகிற நிலைக்கு வருவார். அந்த தன்னை அறிகிற வழிதான் நாயன அறிகிற வழி. அந்த தன்னை அறிய முற்படுற அந்த வழியால நாயன அறிய முடியும் என்று கரெக்டா புரிஞ்சுக்கங்க. அந்த வழி மாற்றவன் தான் வழிகாட்டி. அந்த வழியை உங்களுக்கு காட்டித்தரவன் தான் வழிகாட்டி. அந்த வழியை விட்டு போட்டு வேற வேற வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு வேற வேற கற்பனையை அவெல்லாம் காட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போறவன் இருக்கானே, அவனை கொஞ்சம் அடையாளம் கன்றோம் யார் இவன். அவன் உங்களை உணர விட மாட்டான், உங்களோட நிலையை அறிய விட மாட்டான். உங்களோட ஊடகத்தை எல்லாம் பயன்படுத்தி அவன் உங்களை என்ன செய்வான்? ஒரு உளநோயில மாட்டோம் அவனுக்கு பேரு செய்தான். அது பச்சை குப்பா இல்ல அல்லாம தொப்பி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இந்த ஃபேக்டரியில் அடிச்ச துணியைத்தான் போட்டிருக்கான். வேற ஒன்றும் இந்த ஜன்னத்தில இருந்தெல்லாம் அவருக்கு உடுப்பு வரல. அப்படிப்படுதா? அப்ப தன்னை அறியாத தருதலை தன்னுடைய தலைவனை அறிந்திடுவானா? அப்ப தன்னை அறிகிறவன் நிச்சயமாக தலைவனை அறிவான். அதுதான் என்ன அறிகிற வழி. உன்னை நீ உணர்ந்து கொள்ற தியான். அப்ப நான் வளமையா சொல்றதை இன்னும் திரும்ப சொல்றேன். இந்த வழியால சருகாம போகணுமா? இந்த வழியில சருகாம நிலைக்கணுமா? நான உற்றாங்க. இல்லாட்டி எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்ற மாதிரி சொல்லவா? அல்லாஹ்வை விட்டுறாங்க. புரியுதா? அல்லாஹ்வை விட்டுறாங்க. அது கருத்தை உணர்றது. இது சொல்ல சொல்லிருக்கு. அந்த அந்த பொருளுக்குரிய சொல். அப்ப இதையெல்லாம் விட்டு போட்டு மடத்தனமா மடையன் மாதிரி எல்லாம் போய் காலத்தை வீணடிக்கிறதால, காலம் வீணாகிறதால அது திரும்ப வராது, திரும்ப எடுக்கல. ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நாங்க உஸ்தாதிட விஷயத்துல என்ன செஞ்சிருக்கேன்?
கருத்தெடுத்திருக்கேன், கருத்தா உணர்ந்திருக்கேன். இன்றைக்கும் அவங்க சொன்ன கருத்தோட ஈனைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். இது எனக்கு கிடைச்ச பெரிய வாக்கியம். அதுக்கு காரணம் அவங்க பாதை கண்டு கூறினாக மேதை என்று கண்டன். நான் அவங்களோட பாதம் பார்த்து பணிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கை மட்டும் இல்லை, என் குடும்பத்தையே நீ செஞ்சிருக்கேன். அதுக்காக தியாகம் பண்ணிருக்கேன். அதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் விளங்குது, காலப்போக்குல இன்னும் விளங்கு. ஏன்னா ஒரு 10 வருஷம் தரிக்கா என்று சொல்லி இருந்த மாணவர்கள் யாரும் என்ன ஒரு மனுஷனாவே கண்டுகொள்ளல. என் வீட்ட கதவை தட்டி என்னை சந்திக்கிறதுக்கே யாரும் வந்ததில்லை, ஒரு சிலரை தவிர. அதுல முக்கியமாக நான் ஒரு ஆளை இன்னைக்கு பேரை சொல்லணும். என்னோட இருந்தார கலீல் ஹாஜியார், அவரை மறக்கல. இப்பதான் உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியுது, உலகத்துக்கே விலாசத்தை கொடுத்திருக்க, உலகத்துக்கே சொல்லிருக்க. மிகராஜ் போனையா, போகணுமா, அந்த வழியை உங்களுக்கு தெரியணுமா, சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைச்சிட்டு போகணுமா, பகிரங்கமாக வெளிப்படுத்தி உலகத்துக்கே போற்றிருக்கோம். வாங்க அந்த வழியை நாங்க திக்ர் ஊடாக, தியானத்தின் ஊடாக உங்களுக்கு சொல்லித்தாரோம், காட்டித்தாரோம். சொல்லிக்கமா இல்லையா முகமது கனி? சொல்லிருக்கேன். அப்படி சொல்லி இருக்கண்டா, சொல்லி இருக்கமண்டா, அதுக்கு ஒரு துணிகரம் வேணுமா இல்லையா? கண்டிப்பா. அதனால யாருக்கு ஓணுமென்றாலும் என்ன செய்ய, அந்த வீடியோக்கள் இதுகளை பரப்புங்க, கொடுங்க. இப்ப சலாத்த தொழுகைய முகமது கனி நமக்கு யாரு தந்த? அல்லாஹ் தானே தந்த. முகமது நபிக்கு மிஹராஜின் போது முகமது நபிக்கு அந்த மிஹராஜ் பயணத்துக்குரிய கிஃப்டா, அந்த பயணத்துக்குரிய ஒரு நன்கொடையாக முகமது நபியோட கையில கொடுத்து, உங்களுடைய இந்த உம்மத்துகளுக்கு கொண்டு போய் இதை கொடுங்க என்று தானே கொடுத்த தொழுகையை. நான் சொல்றது சரியா? நான் சொல்ற முறையில் ஏதாவது பிழைகள் இருக்கா? இருந்தா சொல்லித்தான். அப்ப பயணம் போனது யாரு? முகமது நபி தானே. ஆமா. அப்ப கிஃப்ட் யாருக்கு கொடுக்கணும்? முகமது நபி. ஏன் அவருக்கு கொடுக்காம உம்மத்துக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு கொடுத்த? இது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், அந்த கிஃப்டை ஏன் முகமது நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான்? இதை கொண்டு போய் உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று அந்த தொழுகை, இந்த சலாத்துங்கிற அந்த கிஃப்ட, அந்த பரிசை ஏன் கொடுத்தான்? அல்லாஹ் அதை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? ஒரு நோக்கம் இல்லாம அதை அந்த பரிசை கொடுத்திருப்பானா? இந்த உம்மத்துகளுக்கு கொண்டு போய் இதை பரிசா கொடுங்க, நான் தந்தேன்னு பரிசா கொடுங்க. அப்ப முகம்மது நபி இன்னைக்கு யாருண்டா, அல்லாஹ் கொடுத்த பரிசை வாங்கிக்கிட்டு போய் அந்த உம்மத்துகளுக்கு கொடுக்குற ஒரு ஆளைத்தான் செயற்பட்டிருக்க. கொடுக்குற ஒரு ஆளைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவரை செயற்படுத்திருக்கான். அவருக்கு கொடுக்கல அந்த பரிசை. அவரு அந்த பரிசு எனக்கு தாங்க என்று சொல்லி இன்னைக்கு வாங்கியும் இல்லை. கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? அப்படி என்ன உம்மத்து கொண்டு போய் அந்த சலாத்தை கொடுங்க, தொழுகையை கொடுங்க என்று கொடுத்ததுக்கு, அந்த பரிசை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. என்ன நோக்கம் அது?
ஒரு நோக்கம் இல்லாம ஒரு செயலை செய்வானா? அவன் ஒரு பரிசை கொடுப்பானா? என்னையா இருக்கும் அந்த நோக்கம்? உனது உம்மத்துக்கள் வந்து சரியில்லாம பார்த்துக்கொள்ளு. எப்படி? உனது உம்மத்துக்கள் சரியில்லாமல் பார்த்துக்கொள்ளு இந்த கிஃப்ட கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஆரம்ப விஷயம். நாம கொஞ்சம் ஆழமா போவோமே. நீங்க வந்த மாதிரி உங்க உம்மத்துல வரணும். எப்படி? நீங்க என்கிட்ட வந்த மாதிரி உங்க உம்மத்துகளும் என்கிட்ட வரணும். அந்த பரிசை உம்மத்துகளுக்கு கொடுத்தா அந்த உம்மத்துகள் அதை எடுத்தாகலண்டா, அந்த பரிசை வாங்கினாலண்டா, நீங்க வந்த மாதிரி உம்மத்துகளும் என்னிடத்தில வருவாக, வரலாம், வரணும். கிளியரா? ஆனா சாதாரண மனிதனுக்கிட்ட நீ ஏன் தொழுகிறா? உன்னோட தொழுகோட நோக்கம் வேண்டா ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் அல்லாஹ் கிட்ட நெருங்கி சேர்க்கிறதுக்காகத்தான், அல்லாவோட நெருங்குறதுக்காகத்தான் நாங்க தொழுகிறோம் சொல்றாங்க. ஆனா யாரு என்று பார்த்தா 40 வருஷமா தொழுகிறாங்க. இன்னொரு அனுப்பலையும் என்ன செய்யல. அல்லாஹ் அவகள நெருங்கையும் இல்லை, அவங்க அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் கிட்ட நெருங்கையும் இல்லை. அவங்க இடையில நின்று அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்காகத்தான் இந்த தொழுகை தரப்பட்டுச்சு. அப்படி தரப்பட்ட இந்த தொழுகையை கொண்டு நான் நெருங்குறேனா, நெருங்கிட்டிருக்கனா, நெருங்குற நிலை உருவாயிட்டிருக்கா, கொஞ்சமாவது நெருங்குற மாதிரி போறனா என்று சிந்திக்காக இல்லை. சிந்திக்கிற இடத்துக்கு இல்லை, சிந்திக்கிற இடத்துக்கு மாற யோசனையும் இல்லை. ஆனா அல்லாஹ் முகம்மது நபிக்கு அதை பரிசாக கொடுத்த என்னத்துக்கண்டா, இந்த சலாத்தை, இந்த தொழுகைய நினைவுபடுத்துறதுக்காக என்னை, அல்லாவை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி எடுத்தாகலண்டா, எடுப்பாகலண்டா, எடுக்காக என்றா, அப்படி எடுத்து என்ன நெருங்கி சேர்றதுக்காக, என்ன நெருங்கி சேர்ந்து முகம்மது நபி என்ன சந்திச்ச மாதிரி உம்மத்துகளும் சந்திக்கிறதுக்கு இந்த வழிய பின்பற்றுவாக, இந்த வழியால வருவாக, இந்த வழியை எடுக்கட்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்தா 50 வக்து. ஏனடா சந்திக்கிற இடத்துக்கு அவர் வாரேடா 50 வக்து தொழுகிற அளவுக்கு அவர் நிலை வந்திருக்கணும். அது வேற விஷயம், நம்ம இன்னொரு போராட்டத்துல அதை எடுப்போம். அப்ப அல்லாஹ் முகம்மது நபிக்கு இத உம்மத்துக்கு கொண்டு போய் கொடுத்ததன் நோக்கம் என்னடா, முகம்மது நபி என்கிறவர் சிதறத்துல் முந்தகா வந்து ஜிப்ரீல் கூட்டிக்கிட்டு வந்து சிதறத்துல் முந்தகா வந்து அதை தாண்டி அல்லாஹ்வை வந்து சந்திச்சாரா இல்லையா? சந்திக்கிற இடத்துக்கு வந்தாரா இல்லையா? அப்ப வேதம் நமக்கிட்ட நிறைய வசனங்கள்ல கேக்குது, நீங்க இறைவனை சந்திக்கிறதுல சந்தேகம் இருக்கா? கேக்குதா இல்லையா? இறைவனை சந்திக்கிறத நீங்க நிராகரிக்கிறீங்களா? கேக்குதா இல்லையா? இறைவனை சந்திக்கிறதுல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? கேக்குதா இல்லையா? அப்ப இறைவனை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கி, இறைவன் சந்திக்க விரும்புகிறான். அப்ப சந்திப்பண்டு ஒன்று இருக்கி, அது இறைவனை நாம சந்திக்கலாம் என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றானா இல்லையா வேதத்தில? அப்ப இந்த தொழுகையை எடுத்து இந்த தொழுகையின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் அந்த சம்பவமும் முகம்மது நபிக்கு இம்மையிலே கிடைச்சா இல்லையா? இந்த உலகத்தில இருக்கக்குள்ளேயே அது நிகழ்ந்துச்சா இல்லையா? அப்ப அந்த மார்க்கத்தை எடுத்து அவன் தந்த அந்த தொழுகை என்கிற பரிசையும் எடுத்து அந்த வழி ஊடாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுதா, அந்த தொழுகையை எடுத்தா,
முகம்மது நபி இம்மையிலேயே இறைவனை சந்திக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்கணுமேங்க. நமக்கும் கிடைக்கிற வழி அந்த வழிதான் என்று புரியணுமா இல்லையா? அந்த வழியால போய் நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அப்படி கிடைக்க விடாம இன்றைக்கு ஒருத்தன் தடுத்துக்கிட்டு இருக்கானுங்கிற விஷயமும் நமக்கு தெளிவா புரிஞ்சிட்டா அவன் எப்படி நம்மள தடுக்கான், எப்படி அவன் தடுக்கிறதுக்கு அவனுடைய யூகங்களை கையாள்றான் என்று விளங்கணும். நாம விளங்கி எடுத்துக்கிட்டோம்டா நாம அந்த தடைகளை தாண்டி அந்த தடைகளை நீக்கி இறைவனை சந்திக்கிறதுக்காக நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு. அல்லாவை நினைவுபடுத்துறது தான் மாபெரும் காரியம் என்று சொன்ன அந்த திக்கிர் வழியால அந்த பாதையால போய் முகம்மது நபி எப்படி இறைவனை சந்திச்சாகளோ, சந்திப்பு கிடைச்சிச்சோ, அப்படி நாமளும் சந்திக்கத்தான் அந்த பரிச அந்த கிஃப்ட அந்த கொடையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அவனுடைய நோக்கம் அதுதான் என்று புரியுதா இல்லையா? அந்த தொழுகை தரப்பட்ட நோக்கம் இந்த தொழுகை ஊடாக என்ன நினைவுபடுத்தி என்ன நெருங்கி என்ன சந்திக்கிற இடத்துக்கு சந்தேகம் இல்லாம நிராகரிக்காம இறைவனை சந்திக்கலாம் என்று இம்மையிலேயே வரக்கூடிய ஒரு வழிதானே நமக்கு தரப்பட்ட அந்த வழிதானே நமக்கு அவன் தந்த நோக்கத்தின் காரணம், அந்த சலாத்து தந்த நோக்கத்தின் அடிப்படை. அதைத்தானே இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டி நபிமார்கள் ரசூல்மார்கள் போன அந்த வழியை காட்டு என்று கேட்ட இன்றைக்கு உலகத்திலேயே அந்த தொழுகையை எடுத்து அல்லாஹ்வை நினைவுபடுத்துற முறைக்கு நினைவுபடுத்தி அந்த வழியால போய் இறைவனை சந்திச்சேன். இந்த மிஹ்ராஜ் பயணம் போனேன், என்ன சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து சென்றாரு என்று இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறதுல ஒருத்தன் வெளிப்படையாக வெளிப்படுத்தியிருக்கானா, சொல்லியிருக்கானா? இல்ல. அப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க வெளிப்படுத்தி வெளிப்படுத்திருக்காங்க. வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய் என்று அவர்கள் எழுத்துல தந்திருக்காங்க. சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்லுவார் என்று எழுத்துல தந்திருக்காங்க. அவங்க அனுபவத்துல உணராம இப்படி எழுத முடியாது, எழுத்துல இந்த உலகத்துக்கு தர முடியாது. அவர்களை பின்பற்றி வாழ்ற மாணவனாகிய நாம போகையில நினைக்கிறீங்க? போயிருக்கோம், சாட்சி செல்றோம், வாங்க நாங்க அந்த வழியை காட்டுறோம். இன்னைக்கு என்ன செய்யறோம்? உங்களை கூப்பிடுறோம். தெண்டிக்கல கட்டாயம் இல்லை. உங்களோட மார்க்கம் உங்களுக்கும் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. 73 கூட்டத்தில 72 கூட்டம் நரகத்துக்கு போற மார்க்கத்தில் இருப்பாங்க, ஒரு கூட்டம் ஜன்னத்துக்கு சொர்க்கத்துக்கு போற மார்க்கத்துக்கு இருப்பாங்க. அந்த மார்க்கத்தால வாரவங்க அந்த மார்க்கத்துக்கு போறவங்க தான் இம்மையிலேயே முதலாம் வானம் தாண்டி, முதலாம் வானத்தில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு அதை தாண்டி 2ஆம் வானத்துக்கு போய் ஈசா நபியை சந்திச்சு அதை தாண்டி இப்படி கட்டங்கட்டமாக ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தாண்டி முகம்மது நபி போன அந்த பாதையால அந்த மார்க்கத்தால அந்த வழியால
சிதறத்துல் முந்தகா வரைக்கும் போய் அதையும் தாண்டி லிகாவுல போய் இறைவனை சந்திக்கிற, சந்தேகம் இல்லாம இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற, அத உள்ளத்தில் நிலையாக உணர்ந்த அந்த மார்க்கம், அதுதான் ஜன்னத்துக்கு போற மார்க்கம். ஒரு கூட்டம் தான் போகும். அப்ப இந்த கூட்டம் அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, இந்த திக்கர் ரீதியாக, இந்த களிமா ரீதியாக, ஏகத்துவம் என்கிற இந்த கொள்கை ரீதியாகத்தான் அந்த வழியால போகலாம். இந்த பௌதீகமா செய்கிற இந்த அமல்கள் இருக்கே, இதை எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த நோக்கத்தை எடுக்கணும், இத நோக்கத்தை புரியும். இந்த அமல் செய்யறதுக்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் இந்த நோக்கத்தை நமக்கு தந்த நோக்கம் என்ன? அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த சலாத்தை கொண்டு உம்மத்துகளுக்கு குடுவண்டு முகம்மது நபிக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? என்ன நெருங்கி சேர, என்ன சந்திக்க, நீங்க வந்த மாதிரி உங்களோட உம்மத்துகளும் வாரேண்டா அவங்க எதை எடுத்துக்கட்டும்? நான் தந்த இந்த பரிசை எடுத்துக்கட்டும், இந்த சலாத்தை எடுத்துக்கட்டும், அவளுக்கு கொண்டு கொடுங்க. ஆனா அந்த சலாத்தில என்ன இடம் பெறணும்? என்ன நோக்கத்துக்காக அந்த சலாத்து நடக்கணும்? எதுக்காக வேண்டி? எது திக்ர் செய்வதற்காக வேண்டி அந்த சலாத்து எடுப்படும், நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி அந்த சலாத்து செய்யப்படும். அந்த திக்ர் செய்கிறது, நினைவுபடுத்துறது தான் மிகப்பெரிய காரியம். சலாத்துங்கிறது அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை. நோக்கம்தான் முக்கியம். அதுக்காகத்தான் செய்யும். புரியுதா இப்ப விஷயம்? இப்ப நாம தொழாமை அறிக்கோம், உண்மைக்குண்மையாக சலாத்துல உள்ள மக்கள் நாம அந்த சலாத்துடைய நோக்கத்தை விளங்கி, அந்த நோக்கத்துக்கு ஏற்ப நம்மளோட உள்ளத்தை பக்குவப்படுத்தி, அந்த உள்ளத்தில நான் என்று சொல்லி இருக்கிற அந்த உணர்வு பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாஹ் என்று சொல்லி நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி சலாத்தை செய்கிறாக்க. மாபெரும் காரியத்தை நாம இந்த உள்ளத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட உள்ளம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி மிகப்பெரிய மாபெரும் காரியம் செய்கிற இந்த உள்ளத்தை சருக விட்டுறாதுங்க. உங்களுக்கு நேர்வழி காட்டிட்டான் இறைவன். அந்த நேர்வழி இன்னதுதான் உங்களுக்கு நல்லுணர்ச்சி பெறுற அளவுக்கு தெளிவுபடுத்திருக்கான். உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களோட உள்ளத்துல தரிப்படுத்தி இன்றைக்கு நீங்க அந்த வழியால போயிட்டு இருக்கிறீங்க. இது ஜன்னத்துக்கு போற வழி. ஏகமன்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து செல்வதால், திசை அறிந்து செல்வதால் சேரு இடம் சொர்க்கம். இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். எங்க? நாளைக்கா? நாளண்டைக்கா? 400 வருஷத்துக்கு அப்புறவா? இப்ப இக்கணம் இங்க. அப்ப ஒரு கூட்டம் ஜன்னத்துக்கு இப்ப இங்கேயே போகலாம். அப்ப அந்த வழி தெரியாம அந்த வழிய மூடி பெரிய பெரியல் போட்டு திரைய போட்டு ஷைத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? அதிகமான மனிதர்களுக்கு உலகத்திலே அதிகமான மனிதர்களை பின்பற்றாதீர்கள் என்று வேதம் சொல்ற ரகசியம் விளங்குதா? இப்ப அதிகமான மனிதர்களுக்கு பெரியல் திரைய போட்டு அந்த வழிய உணராம, அந்த வழியில போகாம, அந்த வழிய தெரிஞ்சு கொள்ற
அறிவை குருடு பத்த வச்சு உறக்கத்தில போட்டிருக்கான். உறக்கத்தில கிடக்காது. என்னமோ கண்ணை திறந்து என்னமோ நமக்கு எல்லாம் தெரியுதுண்டி குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு குருட்டு வாழ்க்கை வாழ்றாங்க. குருட்டு செய்தான் இருட்டில வீழ்த்திருக்கான். இது அவனோட கொள்கை. அந்த நோக்கத்தை கண்டறியுங்க. குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறி. அப்ப இருளில் மூழ்கி வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருளில் மூழ்கிற நிலைதான் இணை கொண்ட உள்ளத்தில் இடர்படுத்தும் ஜந்துக்கள் இருளில் வாழும் நரக நிலம். நரகத்தில கொண்டாந்து நரக நிலத்தில போட்டு நரகத்து நிலத்தில இவங்களை நிரப்பிட்டிக்கனா நிரப்புவன் என்று சொன்ன அந்த வாக்கு நடக்குதா? அப்ப அதில இருந்து அல்லாஹ் நம்மளை மீட்சி பெற வச்சு அதில இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மள உள்ளத்துல அல்லாஹ் இருக்கிற நிலைய உணர வச்சு அந்த வழியை காட்டி யாஹாதி என்கிற நேர்வழி காட்டுற இந்த தத்துவத்தை கொண்டு அந்த வழியை உங்களுக்கு வியாபகமா காட்டியிருக்க. நான் ஏக வியாபகமா இருக்கேன் என்று உணரச் சொல்றான். உங்களுக்கு அதை உணர்த்துறான். இப்படி இல்லாம பாதுகாக்கலாம், இப்படி இல்லாம அந்த வழியை காட்டலாம், இப்படி இல்லாம அந்த வழியை உங்களுக்கு சொல்லி விளக்கலாம். அது ஜன்னத்துக்கு போற வழி. உங்களோட உள்ளம் ஏகம்ங்கிற பெருங்கடல்ல இணையிருப்ப. இப்ப திசை எந்த திசையால நான் போகணும் உங்களுக்கு என்ன எண்ணம் காட்டிச்சா? அப்ப காட்டின அந்த எண்ணத்தை உங்களுக்கு தந்தவன் யாரு? இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இப்படி எண்ணம் வந்தா இது யாரு காட்டுறான்னு நீங்க புரியும். இப்படி உங்களை உள்ளத்தில வார எண்ணத்தில உங்களுக்கு உணர்த்துறவன் யாருன்னு உங்களுக்கு விளங்கணும். இப்ப இறை உறவு இல்லாதவன் இன்சானா? அப்ப இன்சான்டா அவன் உள்ளத்தில இறைவனுடைய உறவொண்டி இருக்கணுமா? அப்படி என்ன? இறைவன் உறவொண்டி இருந்தா இறைவன் போக வேண்டிய வழி அவருக்கு என்ன செய்வான்? காட்டுவான். அந்த காட்டுறதுதான் உணர்த்துறது. உணர்த்தினோட அது அவருக்கு எப்படி வருகள் நம்ம தமிழ். இப்படி உங்களோட அறிவுக்கு ஒவ்வொரு அனுபவத்தையும் உங்களுக்கு உணர்த்தி நிகழ்காலத்தில இருக்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை மாறிட்டண்டா மாறுமண்டா. அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை, இறந்தாச்சு. நீங்க இறந்து போனவர். எப்படிப்பட்ட கல்வி, எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ள வந்திருக்கேன் என்று முதல் உங்களோட உள்ளத்தால நீங்க உணருங்க. உள்ளத்தால இத பெருமதியா நினைங்க. இல்லையா பெருமதியா நினைக்கிற அளவுக்கு உங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க. அந்த தாகத்தை ஏற்படுத்துங்க. எந்நேரமும் தன்னை அறியணும் என்ற தாகத்தில் என்ன செய்யுங்க, ஊறுங்க. உங்களுக்கு ஒன்று நடக்காது. அப்படி ஊர்றவர், அப்படி ஆழமா போறவருக்கு அவன் வந்து செல்ற பகுதி என்ன தெரியுமா? ஆதம் ஹவ்வா வந்து கெடுத்தானே. நீ நிலையா இருக்கிற ஒரு நிலைக்கு போகாம இல்லாமகிற ஒரு நிலைக்கு போறான்னு சொல்லுவான். ஏகமாக நான் இருக்கிறேன் என்று நம்பி அந்த நம்பிக்கை எடுத்த உடனே அவன் சொல்லுவாங்க, இருக்கிறியா நீ பாரு, இல்ல இன்னும் இருக்காவா, நல்லா தெளிவா தெரியுதுவா. அப்ப இதை கண்டோன்னா அவர் திரும்ப உடல்ல நான் என்று உணர்ந்து அந்த உடலுக்குரிய வேலையை பார்க்கறதுக்கு அப்படியே கீழே இறங்கிடுவேன். நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி நரகில் கொள்வார். அவன் நோக்கம் என்ன?
இவரை கொஞ்சம் அப்படியே தட்டி தட்டி கொண்டாந்து நரகுல பிடிச்சி என்ன செஞ்சிடணும், தள்ளி விட்டுரும், வீழ்த்திடும். அப்ப அதை தாண்டி அவனோட போராடி வெற்றி பெற்று அந்த வழிக்குள்ள நுழைஞ்சி போறேண்டா அவருக்கு முதலாவது ஒரு துணிகரம் வேணும். இரண்டாவது ஒரு தூய அறிவு, தூய்மையான ஒரு தெளிவான சிந்தனை, அறிவு வரும். ரெண்டும் அவருக்கு வந்துட்டா தூய வழி தென்படும். ஏக வியாபகமா நான் இருக்கேனுங்கிற அந்த நிலையான இருப்பு, பேரண்டமாக இருக்கிற இருப்பு, பெரியோனின் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நிலையா என்றும் உள்ள இறைவனோடு நிலையாக இருப்பவன் நீயே நீ, நான் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இருப்பு நிலையில போய் அப்படியே அமைதியா என்ன செஞ்சிடுவார், உட்கார்ந்துடுவார். இதுதான் அமைதி மார்க்கம், இதுதான் சாந்தி மார்க்கம். இதுதான் நாம போய் உட்கார வேண்டிய சாந்தி. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கான். அப்ப இது முகமது கனிக்கு நடந்த விஷயத்தை வச்சு இதை முகமது கனிக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக இன்றைக்கு பேசப்பட்ட ஒரு உறவாட்டம்.